ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ரயில் கோல் சேனல். ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமில் ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷனுக்கு எந்தெந்த டாபிக்ஸ்லாம் படித்தா ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம்னு டீட்டெயிலில் அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தவரை அட்லீஸ்ட் 1 இயர் ஆச்சும் கவர் பண்ணியே ஆகணும். என்னை பொறுத்தவரை 2 இயர்ஸ் வரைக்குமே படிச்சுக்கிறது நல்லது. ஆனால் இப்போ நீங்கள் இந்த இம்பார்ட்டன்ட் ஸ்கோரிங் டாபிக்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டைம் இருந்தால் அதை பாருங்கள். கரண்ட் அஃபேர்ஸில் எந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம்னா, நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ், யூஎன், ஹூ, இந்த ஆர்கனைசேஷன் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் அண்டு ஆர்பிஐ, செபி, இந்த மாதிரி ஃபினான்சியல் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம். ரயில்வேனாலே ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ரீசண்டாக நடக்கிற ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் லைக் ஐபிஎல், ஒலிம்பிக், காமன்வெல்த், இதிலிருந்து கொஸ்டின்ஸ் நிறைய வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் அண்ட் ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் ஆல் ஓவர் இந்தியா, ஆல்சோ இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எந்த கண்ட்ரியாச்சும் இந்தியா கூட டைஅப் இல்லைன்னா எம்ஓயு டெவலப் பண்ணுறதுக்காக சைன் பண்ணியிருப்பாங்க. அந்த கண்ட்ரியில் உள்ள பிஎம் பிரசிடெண்ட் யாராச்சும் விசிட் பண்ணியிருப்பாங்க. அந்த நியூஸ்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரீசண்டாக சேஞ்ச் ஆன சிஎம் கவர்னர் இந்தியா லெவல்லையும் வேர்ல்டு லெவலில் பிஎம் பிரசிடெண்ட் அதையும் படித்து வச்சுக்கோங்க. அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இஸ்ரோ, நாசா, ஸ்பேஸ் எக்ஸ், இந்த மாதிரி ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன் பண்ண நோட்டபிள் ரெக்கார்ட்ஸ் அதையும், டிஆர்டிஓ, நேவி, இந்த மாதிரி டிஃபென்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் ஏதாச்சும் பிக் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருந்தால் அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் பிஎம் யோஜனா, ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம், தென் பப்ளிக் செக்டார் யூனிட், இதெல்லாம் படிச்சுக்கோங்க. தென் அவார்ட்ஸில் ஸ்போர்ட்ஸ் மாதிரியே அவார்ட்ஸ்க்கும் ரயில்வே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதில் எத்தனை நம்பர் ஆஃப் அவார்ட்ஸ் ஆர் அவார்டீஸ் நேம், அவங்க ரிலேட்டட் ஃபீல்டு, அதெல்லாம் ட்ரிக்ஸோடு படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிராண்ட் அம்பாசிடர்ஸ் அண்டு ஜிஐ டேக், அதாவது புவிசார் குறியீடு, அது ரிலேட்டடாகவும் கொஸ்டின்ஸ் வரும். அப்புறம் இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல் அண்ட் ஈவெண்ட், ரீசெண்டாக நடந்த கும்பமேளா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸில் ஐசிசி, ஒலிம்பிக்ஸ், ஏஷியன், காமன்வெல்த், இதில் உள்ள நோட்டபிள் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரில் என்சிஆர்டி புக்கு 6th to 8th கவர் பண்ண பாருங்கள். அதில் ஆர்ட் அண்டு கல்ச்சர் ஹிஸ்ட்ரி அதை பார்த்துக்கோங்க. டான்சஸ், மியூசிஷியன்ஸ், ஃபெஸ்டிவல்ஸ், லிட்ரேச்சர், மானுமெண்ட்ஸ் அண்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ், இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாகவும் கேட்கலாம், ஸ்டாட்டிக்கில் உள்ளதும் கேட்கலாம். அடுத்து ஜென்ரல் சயின்ஸுக்கு 6th to 10th என்சிஆர்டி சிலபஸ் கவர் பண்ண பாருங்கள். சயின்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அது அந்த டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அது போக நம்ம டெலகிராம் சேனல்லையும் என்சிஆர்டி பிடிஎஃப் 6th to 10th தனித்தனியாக போட்டிருக்கோம், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரியில் மெயினாக பார்க்க வேண்டியது இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் அண்டு மூமெண்ட்ஸ். அதுலேயும் காந்தி ரிலேட்டடாக வர்றதை ரயில்வேயில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க, அதை நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் இம்பார்ட்டன்ட் வார்ஸ் அண்டு ஹிஸ்டாரிக்கல் பர்சனாலிட்டிஸ் இன்வால்வ்டு, இதுக்கெல்லாம் ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுத்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜியாகிரஃபியில் ரிவர்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம்னா அது எங்கே சோர்ஸ், அப்புறம் ட்ரிபியூட்டரிஸ், அந்த மாதிரி எல்லாமே உள்ளது. அப்புறம் லார்ஜஸ்ட்டு, இந்தியா லெவல், வேர்ல்டு லெவல், இப்படி வர்றது எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. மவுண்டெயின்ஸ் அதுவும் அப்படி தான், ஷார்ட்டஸ்ட், லாங்கஸ்ட்டு, டாலஸ்ட், இந்த மாதிரி இருக்கிற எல்லாமே தெளிவாக பார்த்துக்கோங்க. இதுவுமே இந்தியா லெவலில், வேர்ல்டு லெவலில் ரெண்டுலேயுமே பார்த்து வச்சுக்கோங்க. கிளைமேட் நெக்ஸ்ட்டு, இது இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் வெஸ்ட் மான்சூன், இது எங்கெல்லாம் ப்ளோ ஆகுது, எங்கே ஆர்ஜின், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நிறைய கேட்பாங்க, அதையும் பார்த்துருங்க. அப்புறம் அக்ரிகல்ச்சரில் காரிஃப் சீசன், ராபி சீசன், அந்த டைமில் விளையக்கூடிய பயிர்கள் என்னென்ன அப்படின்றத தெளிவாக பார்த்துக்கணும். அப்புறம் பாப்புலேஷனில் லாஸ்ட்டாக நடந்த சென்சஸ், அதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னா, இந்த லிட்ரஸி ரேட்டு, ஹை ஃபீமேல் ரேஷியோ, மேல் ரேஷியோ என்ன அப்படின்றதெல்லாம் அதிகமாக கேட்பாங்க, அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாலிட்டியில் நம்ம பார்க்க வேண்டியது கான்ஸ்டியூஷன், அது யார் ஃப்ரேம் பண்ணால், உருவான விதம், எத்தனை நாட்கள் எடுத்துக்கிட்டாங்க, அதுக்கு போடப்பட்ட கமிட்டிஸ்லாம் என்னென்ன,
அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதுபோக ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அதையும் பார்த்துருங்க. அப்புறம் பார்லிமெண்ட், லோக்சபா, ராஜ்யசபா சம்மந்தப்பட்டது, அப்புறம் அதுக்கு சீட்ஸ் எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும், கொஸ்டின் செஷன், 0 ஹவர்னா என்ன, அதெல்லாம் நல்லா பார்த்துருங்க. அப்புறம் இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ், ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்ட கொஸ்டின்ஸ், அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் நாசா, ஸ்பேஸ் எக்ஸ் இவங்கெல்லாம் பண்ண நோட்டபிள் ரெக்கார்ட்ஸ் ரீசெண்டாக உள்ளதுலேருந்தும் கொஸ்டின்ஸ் வரலாம். இல்லை ஸ்டாட்டிக்காக ஆல்ரெடி மிஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக விட்டுருப்பாங்க, எத்தனை டேஸ் எடுத்தது, அந்த மாதிரி இதுலேருந்தும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்புறம் டிஸ்கவரிஸ் பார்த்திங்கன்னா மேலே இம்பார்ட்டண்ட் மெட்டீரியல்ஸ், மேட்டர்ஸ் எல்லாமே அங்கே டிஸ்கவர் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரிலேருந்தும் கொஸ்டின்ஸ் வரும். அது போக இஸ்ரோ ஏதாவது சில்ட்ரன் ப்ரோக்ராம் இல்லை அவேர்னஸ் ப்ரோக்ராம் அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க, அதுவும் கேட்பாங்க. அது போக அச்சீவ்மெண்ட்ஸ், நோட்டபிள் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே பழசு அப்புறம் ரீசெண்டாக உள்ளது, அதெல்லாமே படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டரை பொறுத்தவரை 1 or 2 கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க, அதுவும் பேசிக்காக தான் இருக்கும். ஸ்கூல் டேஸில் நம்ம படித்த கொஸ்டின்ஸ் லைக் ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் எம்எஸ் ஆஃபீஸ் எக்ஸலில் ஷார்ட்கட் கீஸ் அதெல்லாம் நல்லா லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அப்ரிவேஷன்ஸ் பார்த்திங்கன்னா URL, CPU இந்த மாதிரி சிம்பிளாக தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுபோக ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் YCTயில் இருக்கும், அதையும் நல்லா படிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு காமன் அப்ரிவேஷன்ஸில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் பாலிசிஸ், PM ஆவாஸ் யோஜனா, PM கிசான் யோஜனா, இந்த மாதிரி இதுக்கு எல்லாமே ஃபுல் ஃபார்ம் கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்புறம் டெக் அண்ட் பேங்கிங்கில் பேங்கிங்கில் CDM, ATM இந்த மாதிரி இதுக்கு ஃபுல் ஃபார்ம் அது கேட்கலாம். இல்லைன்னா டெக்கில் இந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக LAN, WAN, GPS இதுக்கு எல்லாமே அப்ரிவேஷன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா ரோடுவேஸில் NH எல்லாமே லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க, அந்த லிஸ்ட்டெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அதுலேயுமே லாங்கஸ்ட்டு கனெக்டிங் என்னென்னது, ஷார்ட்டஸ்ட்டு NH என்னென்னது, எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுது, கனெக்டிங் ஸ்டேட்ஸ் என்னெல்லாம், அதை தெளிவாக பார்த்துருங்க. அப்புறம் ரயில்வேஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எப்போ ஆரம்பித்தாங்க, அது யாரோட பீரியடில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, மும்பை டு தானே விட்டது, இதெல்லாமே கேட்பாங்க, அது தெளிவாக பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு ஏர்வேஸில் ரீசெண்டாக ப்ரைவேட்லி ஓன்டு ஏர்வேஸ் இருக்கும், அப்புறம் ரீசெண்டாக கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்கில் கொண்டு வந்தது இருக்கும், அது என்னெல்லான்றதையும் பார்த்துருங்க. அப்புறம் வாட்டர்வேஸ்லேயுமே லாங்கஸ்ட்டு கனெக்டிங், ஷார்ட்டஸ்ட்டு கனெக்டிங் இருக்கும், அதையுமே படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்கனாமிக்ஸும் கம்ப்யூட்டர் மாதிரி தான், பெரிய வெயிட்டேஜ் கிடையாது, 1 or 2 கொஸ்டின்ஸ் தான் கேட்க போகிறாங்க. இதுலேயுமே பேசிக்காக GDP, இன்ஃப்ளேஷன், டீஃப்ளேஷன் இந்த மாதிரி டேர்ம்ஸ் டெஃபனிஷனோட லேர்ன் பண்ணிக்கோங்க. மெயினாக இதில் நம்ம பார்க்க வேண்டியது 5 years பிளான். இது பார்க்காம எக்ஸாமுக்கு போயிடாதீங்க, ரொம்ப முக்கியமானது 5 years பிளான் தான் இதில் நம்ம பார்க்க வேண்டியது. இது போக YCTயில் ரிப்பீட்டட் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கும், அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ், நோபல் ப்ரைஸ், புலிட்சர் ப்ரைஸ், அதுபோக இயர்லி கொடுக்குற ப்ரைஸஸ். அடுத்து மேஜர் கான்ட்ரிபியூஷன் இன் சயின்ஸ், பாலிட்டி அண்ட் லிட்ரேச்சர், இதிலிருந்துலாம் கொஸ்டின்ஸ் வரும். அடுத்து ஃப்ளாரா அண்ட் ஃபானாவில் NCERT சயின்ஸ் புக்கில் உள்ளது, அப்புறம் பயோஸ்பியர் ரிசர்வ் அண்ட் நேஷ்னல் பார்க் இதெல்லாமே கவர் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பார்த்த டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணாலே 20 to 25 மார்க்ஸ் வாங்கிடலாம். Thank you friends. Let's track and crack. For more videos, like, share and subscribe to our Rail Gold channel.